ಇಲ್ಲ ಇಲ್ಲ CSK ನಾ பேச மாட்டேன் ಇಲ್ಲ ಇಲ್ಲ எனக்கு ಯಾವ ತರ ಅಂದ್ರೆ ಧೋನಿ ತಲಾ ತರ ಇದು ಬಂದು ಮ್ಯಾಜಿಕ್ ತರ ಗುರು ಯಾವ ಕಡೆ ಹೋಗುತ್ತೆ ಆ ಕಡೆ ಬರುತ್ತೆ ಬಾಮ ರಾರಾ ಮಿನ್ನಲ್ ಬರುತ್ತೆ ನೋಡಿ ಬರುತ್ತೆ RCB ಬ್ರೋ ಚೆನ್ನೈ ಇಲ್ಲ ಮುಂಬೈ ಇಲ್ಲ ಈ ಸಲನೂ ಕಪ್ಪು ನಮ್ದೇ 5 ಸಲ ಕಪ್ಪುನು ನಮ್ದೇ ಓಕೆನಾ ಜೈ RCB ನೋಡಿ ಕೈಗೆ ಬ್ರೋ ಇದು ಕಟಿಂಗ್ ಮಾಡಬೇಕು ಹೌದು ಫುಲ್ ಇದಾಯ್ತು ಶಾರ್ಟ್ ಆಯ್ತು ಧೋನಿಗೆ ವಯಸ್ಸು ಬೇರೆ ಆಯ್ತು ಏಜ್ ಬೇರೆ ಆಯ್ತು ಧೋನಿಗೆ ಬ್ರೋ ಫೀಲ್ ನಮ್ಮ RCB இது CSK சூத்தல் போச்சது கராபா இருக்குது நம்மளுது ஃபீல் CSK தலை வந்தாலும் ஆகுறது வால் வந்தாலும் ஆகுறது நம்ம தலை அப்பா ஆகுறாரு அப்பாவோட பொண்ணு அப்பா சப்ப வச்சிடுறாரு வேற ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட அந்த நம்ம விராட் கோலி தெரியுமா அவர் நம்ம பாஸ் அவர் முன்னாடி இந்த CSK எல்லாம் பண்ண முடியாது கேஸ் புரியுதுங்களா ஏன்னா கேஸ் பேல் எடுக்கிறவரும் சரி பேல் ஒடிக்கிறவரும் சரி வாடா வாடா நீ வாடா நீதா சொல்லு 5 ஸ்டார் வச்சிருக்காங்க நீ ஒண்ணு தான் ப்ரோ வச்சிருக்க என்ன ப்ரோ 5 வச்சிருந்தாலும் வேஸ்ட் குதியா பொம்பளைங்க மாதிரி வச்சுன்னு நம்ம ஒண்ணு வச்சனால ஹெவியா கப் 2 வருஷம் பேண்ட் வேற 2 வருஷம் பேண்ட் என்னத்துக்கு அந்த ஹோல் மாதிரி வேலை நம்மளுக்கு கை பேண்டா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்களா நம்மளுக்கு க்ரோஸ் நமக்கு ஒரு ஸ்டார் போதும்னா நம்மளுக்கு ஓப்பனா சொல்றேன் ஒரு ஸ்டார் போதும்னா இந்த ஒரு ஸ்டாரை எடுத்து அவங்க எவ்வளவு ஆச்சவும் ஒரே கப் வச்சு நான் சென்னை எவ்வளவு கப்னு வச்சுக்காங்க எவ்வளவு ஸ்டார் வச்சுக்காங்கண்ணா 5 வச்சுக்காங்கண்ணா அந்த 5ல எங்க விராட் கோலி எப்பவுமே வந்து சத்தியமா சொல்ற அவரு வெளியே போக கூடாது உள்ள இருக்கிற மட்டும் சத்தியமா அந்த 5 ஸ்டார் இல்ல 6 7 பண்ணுவாரு அவரு அது மட்டும் அவர் இருக்கிற மட்டும் கம்பல்சரி எப்பவுமே நம்ம விராட் எப்பவுமே பண்ணே பண்ணுவாரு அந்த 5 ஸ்டார் 7 ஸ்டாரா பண்ணுவாரு அவங்க 5 நமக்கு 7 நீங்க 5 இல்ல 5 கப் அச்சோ 5 கப் அச்சா அவங்களுக்கு எப்படி சலிச்சிட்டுக்கோ நம்ம ஒரு கப் அச்சாலும் சரித்திரமா வச்சுக்கோ நம்ம ஒரு வாட்டி தோத்து போனா அது வந்து விசித்திரும் பல வாட்டி தோத்து ஒரு வாட்டி ஜெயிச்சா அது பேர் சரித்திரும் அவங்க 5 கப் ஆச்சு கூட அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணல நாங்கள் ஒரு கப் ஆச்சு அந்த மாதிரி ஊரே திளர்ச்சி ஆல்வேஸ் RCB ஃபார் எவர் கடைசி 3 மேட்சை நம்ம தான் முன்னாடி இருந்த CSK தோனி இல்லைன்னா CSK ஒன்றும் இல்லை தான் ஆனால் கோலி இல்லைன்னா RCB இல்லைன்னா கிடையாது இன்றைக்கி பார்த்துருப்பீங்க கோலி அடிக்கவே இல்லை ஆனால் எல்லாருமே இன்றைக்கி அடித்தாங்க முன்னாடி மாதிரி RCB கிடையாது முன்னாடி கோலி டிவிலியர்ஸ் கெயில் மட்டும் தான் டாப் 3 அடிக்கலைன்னா RCB போயிடும் இப்போ டாப் 3 இல்லை 7 வரைக்குமே டேவிட்டு ரொமாரியோ ஷெஃபர்ட் எல்லாருமே கிளின்னு கிழிச்சாங்க இருந்தாலும் இந்த மனசுக்கு வந்துட்டு நம்ம தட்டி கொடுக்கணும் இதை எவ்வளோ தோத்தாலும் கடைசி 3 வருஷமாக தோத்தோம் திரும்ப சேர் பண்ண வந்திருக்காரு நீ ப்ரோ நீங்கள் 18 வருஷமாக பண்ணியிருக்கீங்க அதை நாங்கள் இன்னும் 2 வருஷமாக தான் பண்ணுறோம் இன்னும் 16 வருஷம் பெண்டிங் இருக்கு ப்ரோ அந்த 16 வருஷம் நான் எங்களுக்கு நீங்கள் பெண்டிங்கில் உட்காருங்க நாங்கள் அடிக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஓகே ப்ரோ எப்பயுமே CSK ஃபேனா ஒன்று தான் இயர்லி செலிப்ரேஷன் கிடையாது விக்கெட் எடுத்து ஆவும் கத்துறதுலாம் கிடையாது காமா இருப்போம் தலை வழியில் எப்பயுமே தலை இப்போ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துருக்காப்ல தலை வந்த விவரம் பார்த்தீங்க நெக்ஸ்ட் 16 வருஷமும் காமா தான் இருக்கணும் பிகாஸ் we are coming for 16 cups கனவு காணுங்க இது அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க இவ்வளோ கனவு காணக்கூடாது ஓகே எங்களோட ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா எந்த பவுலர் எப்போ போட வைக்கணும் எந்த பேட்ஸ்மேன் எப்போ வைக்கணும்னு தெரியல ஸ்கோர் வந்து 250 மேலே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு டீமுக்கு அதனால ஓப்பனிங்லேயே கெய்க்வாடா இருக்கட்டும் சாம்சனா இருக்கட்டும் அவுட் ஆயிட்டாங்க சர்ஃபராஸ் கான் சூப்பராக ஆடினாரு கார்த்திக் சர்மாவும் இந்த மேட்ச் நல்லா ஆடினாரு ஸ்டில் கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே அப்படின்னா மிடில் ஆர்டர் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா 204 205 வந்து ஒரு ஈஸியான டோட்டல் கிடையாது கடைசியில் சேஸ் பண்ணும்போது நாங்கள் வேறு லெவலில் ஆடிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து ஜெயிக்கிற CSKக்கான ஃபேன் கிடையாது நாங்கள் எப்பயுமே லாயல் CB ஃபேன் இப்படி தான் 4 பேர் கத்திட்டு போவாங்க இந்த காலை வாங்கிட்டு இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா 5 கப் அடிச்சு நமக்கு 6 கப் அடிக்கிறது கஷ்டம் கிடையாது எப்பயுமே CSK இருந்தாலும் நம்ம முட்டு கொடுக்கறது அப்படின்றது கிடையாதுங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசை முறுக்கு தான் நல்ல கேம் ப்ரோ கடைசி வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க முன்னாடி மாதிரி விடாமல் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க பட் வி அவுட் கேம்ட் அஸ் அதே மாதிரி இங்கே வந்து RCBக்கு நாங்கள் CSK ஃபேன்றனால RCB அப்போஸ் எங்களுக்கு பட்டிதார் பிடிக்காது கோலி பிடிக்காது அப்படிலாம் கிடையாது வி ஆர் ஆல்சோ ஃபேன் ஆஃப் தம் இந்தியன் கிரிக்கெட்டில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு கோலியே தோனியோட மிகப்பெரிய ஃபேன் கரெக்ட் இல்லையா அப்போ நாங்கள் கோலி வந்து அப்போஸ் பண்ணி கோலி அடிக்கூடாது எல்லாருமே எல்லாம் விளாட்றாங்க கிரிக்கெட் இஸ் அ கேம் அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும் CSK 6வது கப்பு அடிக்கும் அவ்வளோதான் ப்ரோ ஜடேஜா விட்டது தப்பு ப்ரோ தோனி இல்லை மெயின் ரீசன் ஜடேஜா விட்டது தப்பு ஜடேஜா என்ன கேட்டிங்கன்னா சிம்பிள் மேட் என்ட்ரியை விட்டு பொழக்கிறான்னு தெரியுது எதுக்கு ஸ்குவாடில் வைக்கணும் ஸ்குவாடில் சும்மாவே ராகுல் சக்கரவர்த்தியை குறைச்சிருக்காங்க ஸ்குவாடில் நிறைய பேர் சும்மாவே இருக்காங்க குர்ஜப்ரீத் சிங்லாம் சும்மாவே இருக்காரு எதுக்கு அவங்களாம் சும்மா வச்சிருக்கணும் மேட்ச்சில் அடிக்கிறதுலாம் தெரியுது உள்ள கொடுத்தா போன வருஷம் சீசனில் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாட்டியும் தீபக் கூடாவும் எல்லா மேட்ச் ஆட வச்சாங்க அவங்க ஒன்றுமே ஆடல எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கார்த்திக் சர்மா 2 மேட்ச் முன்னாடி ஆடல
இன்னைக்கு இவன் பிரசாந்த் ஆடுறான், பிரசாந்துக்கு பவுல் கொடுக்க வேண்டியதானே, கொடுக்கல, தப்பு இருக்க தான் செய்யுது. இது எங்கெங்க மிஸ்டேக் பண்ணணும்னா இது வந்து ஒரு லெசனாக எடுத்துட்டு அடுத்தடுத்த மேட்சை சரி பண்ணணும். இப்போ எடுத்துட்டிங்கன்னா 100 அகமதாலும் 6 அடிக்க எபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்க, அன்ஷுல் கம்போதாலும் 6 அடிக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி எல்லா பேருக்குமே அடிக்க முடியுது. ஜேம் ஒருத்தன் அடிக்கிறான் ப்ரோ, எல்லாரும் அடிக்க முடியுது ப்ரோ, நம்ம கப் அடிக்கலாம் ப்ரோ. யோசிச்சு பாருங்க, துஷார் தேஷ்பாண்டாவையும் சார்துல் தாக்கரையும் வச்சு கப் அடிச்ச டீம் ப்ரோ நம்ம டீம். இவங்க லட்சம் அடிக்க தெரியாதா நமக்கு? ஒரே விஷயம், மேனேஜ்மெண்ட் மாற்ற தேவையில்ல, பின்னாடி நிற்கிற சஞ்சு சாம்சன், தோனி பின்னாடி இருந்து என்னெல்லாம் டீமுக்கு சொன்னாரோ அது மாதிரி பண்ணணும். சும்மாவே நிற்கிறார் சஞ்சு சாம்சன், கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும். சேட்டா அவங்க மேலே தப்பெல்லாம் கிடையாது, சேட்டா கம்பேக் கொடுக்கணும், சிஎஸ்கே கப் அடிக்கணும், அவ்வளோதான். சேட்டா வந்து 3 மேட்ச் விட்டாங்கன்றக்காக இருக்கல, கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் டக் அவுட் ஞாபகம் இருக்கா? அடுத்து கெய்க்வாட் கேப்டன் ஆகிற மாதிரி சேட்டா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடுமாறினாலும் அடுத்து சேட்டா தான். இப்படியே போனுச்சுன்னு வச்சுக்கோங்க, கப்பு நமக்கு தான். பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். சின்னசாமி வந்து வைப் எப்பவுமே வந்து வேற லெவலுங்க. தோனி இருக்காரோ இல்லையோ, கோலி, ஆர்சிபி இந்த வருஷம் டீமு பக்கா மாசு செஞ்சுட்டாங்க. எப்போ மூலம் செஞ்சுட்டாங்க. 2023 நாங்கள் தான், 2024 நாங்கள் தான், போன வருஷமும் நாங்கள் தான், இந்த வருஷமும் நாங்கள் தான். சிஎஸ்கே நாங்கள் வந்து ஸ்வீப் பண்ணிட்டோம், சின்னசாமிலே ஆட்டும் அவங்க சேப்பாக்கிலே ஆட்டும். இவங்க தலை தோனி இல்லாதனால ஜெயிக்க முடியல அது இதும்பாங்க, அவர் இருந்தாலும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு டீம் பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சான்ஸே இல்லை. அங்கேயும் இங்கேயுமே அடிக்கிறானுங்க, பறக்கிறானுங்க. டிம் டேவிட்லாம் வந்து ப்ரோ சான்ஸே இல்லை, டிம் டேவிட்லாம் போட்டு செஞ்சுட்டான் டீமே. சிஎஸ்கே வந்து எப்படி கிரிக்கெட் ஆடணுன்னே மறந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து பவுலிங் ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரோ இருக்குல்ல. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுவான்னு நினச்சேங்க ப்ரோ, ஆனால் எனக்கு ஆமாங்க ப்ரோ 2 மேட்ச் வந்து இதாக வந்து இன்னைக்கு நல்லா அவர் கிளிக் ஆகும்னு நினச்சா சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க ப்ரோ இன்னைக்கு. ஆனால் ஆர்சிபி சொல்லவே தேவையில்லை, ஸ்பீச்லெஸ் ஆக்கிட்டாங்க எங்களையே. செம வைப் ஸ்டேடியம். அது இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு ஒருத்தர்னா கோலி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, மற்றபடி ஃபீல்டிங்லாம் சூப்பராக பண்ணிட்டாரு. எனக்கு பேட்டிங் டிம் டேவிட் தான் இன்றைக்கி என்னோட ஃபேவரட். டிம் டேவிட் அண்ட் பட்டிதர் இவங்க தான் என்னோட ஃபேவரட். இதுக்கு சொல்கிறதுக்கு அதில் நாங்கள் கண்டுக்கிறேன். அவங்க ஒரு கப்பு தான் ப்ரோ எங்ககிட்ட கேட்டாங்க, வந்துருச்சு. இனி அடுத்த 3 வருஷம் நாங்கள் தான் அப்படியே வந்து 5 கப்பு அப்படியே 5 இயர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக அடிக்கிறோம். 5 கப்பு நாங்களும் அப்படியே இது பண்ணுறோம். அது வரைக்கும் அவங்க கீழே தான் ப்ரோ இருப்பாங்க, கவலைப்படாதீங்க ப்ரோ. தோனி வந்து தோனி நான் என்ன சொல்கிறேங்க ப்ரோ, இப்போ தோனி இருந்தாலும் வந்து இந்த 5 வந்து தோனிகளுக்கு வயசாயிடுச்சுங்க. அந்த 5 வந்து 1 அடிச்சு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதை வச்செல்லாம் உனி மேலே ஓட்ட முடியாது. உனி மேலே ஆர்சிபி தான், கோலி இருப்பார் அடுத்த 5 வருஷத்துக்கு. டீம் இதே நாங்கள் வந்து செட் பண்ணி ஆடுவோம், அடிக்க முடியாது. எஸ்ஆர்ச்சியும் போத்தல்ட்டும் எங்களையும் போத்தல்ட்டும். சின்னசாமியாவது அவங்க ஹோம் கிரவுண்டாது, நாங்கள் தான் உனி கிங்ஸு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன்னைக்கு ஹாப்பி, ஃபேன்ஸு பிளேயர்ஸ் எல்லாரும் ஹாப்பி, பெங்களூர் ஹாப்பி. அதனால எல்லாத்தையும் மறந்துடுங்க. குட் நைட். இப்போ நாங்கள் தான் கப்பு, நாங்கள் தான் கண்டிப்பாக. எஸ்ஆர்எச்சே அடிச்சிட்டோம் நாங்கள். எஸ்ஆர்எச் நீ எங்க அடிக்கிறது, நாங்கள் இப்போ டேபிள் டாப்பில் இருக்கோம். அப்படியே போய் அந்த ஃப்ளோலேயே அப்படியே கப் அடிக்கிறோம் ப்ரோ, யாராலையும் ஸ்டாப்பே பண்ண முடியாது எங்களுக்கு. எஸ்ஆர்எச் வந்து அவங்க கலாநிதி மாறன் அந்த குரூப்னால 2-3 படம் வேணா அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஐபிஎல்லாம் வாய்ப்பு இல்லைங்க ப்ரோ. அவங்களுக்கு வந்து பேட்டிங் தான் ப்ரோ, அவங்களுக்கு சிஎஸ்கே மாதிரி பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் சுத்தமாக இல்லைங்க ப்ரோ. கொஞ்சம் பவுல் மேட்ச் அதுதான் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆர்சிபி ரொம்ப நல்லா ஆடினாங்க, அதனால தான் நம்ம தோற்றுது. சரிங்களா, அவங்க நல்லா ஆடுறதுக்கு நம்ம வந்து பாராட்டணும். அவங்கள மாதிரி நம்ம ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம தோற்றுட்டோமா அமைதியாக போகணும். அதே மாதிரி அவங்க அமைதியாக போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபேன்ஸ்குள்ளே சண்டை வராமல் அழகாக இது மாதிரி அமைதியாக போகிறது நல்லது. அதே மாதிரி ஆர்சிபி அங்கே வந்து ஆடினா சேம் நாங்கள் ஜெயிச்சுனா நாங்களும் அதே மாதிரி அமைதியாக போகணும். இந்த டைம் எதுவுமே சண்டை எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். கங்காஸ். இந்த மாதிரி மேட்ச்சு வாட்ச் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம் எந்த மாதிரி மேட்சஸ் இந்த ஸ்டேடியத்தில் வாட்ச் பண்ணியிருக்கேன். இந்த தோனியோட 6 ஞாபகம் இருக்கா? அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அது வாபஸ் வரும் மேன், வாபஸ் வரும். அதுதான் சென்னை ஜெயிப்பாங்க நினச்சா திருப்பி அதே மாதிரி தான் ஆடினாங்க. ஜெயிக்க இனிஷியல் விக்கெட்ஸ் போகாமல் இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கி போயிடுச்சு. பேக்கப் பேட்ஸ்மேன் இல்லை, பிரவிஸ் இல்லை, தோனி கைடன்ஸ் இல்லை, திரும்ப டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்ளி கம்மிங் மேட்சஸில் எல்லாம் இன்ஜூரிலேருந்து வெல்கம் ரிட்டர்ன் வந்தாங்கன்னா டக்குன்னு தான். ரன் ரேட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் ரன் ரேட் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. டிஃப்ரென்ஸ் வரும் 40 ரன்ஸ் தான். இனிஷியல் 3 விக்கெட்ஸ் போகாமல் வந்தால் மேட்ச் நம்மள் தான். ப்ரோ கவுண்ட் ப்ரோ தெரியாதனமாக அவங்க ஜெர்சியில் ஒரு ஸ்டார் வந்துருச்சு. இங்கே 5 ஸ்டார் இருக்குது. தெரியாதனமாக வந்த ஒரு கப்புக்கு இவ்வளோ 8 கவுண்ட்டில் இன்னும் நம்ம தான் லீடிங்கு, சிஎஸ்கே தான் லீடிங்கு.
அவங்க நம்ம 22 23 அடிச்சிருக்காங்க, 10 பாயிண்ட் கூட அடிக்கல. கலாய்க்கிறது என்ன, பெங்களூரில் இருந்தால் பெங்களூர் தான் கலாய்ப்பாங்க, சென்னையை தான் கலாய்ப்பாங்க. சென்னையில் போயிட்டு பெங்களூரை கலாய்க்க முடியும்? அங்கே பெங்களூருக்காரங்களாம் ஏதாவது தான் கலாய்ப்பாங்க. சென்னையில் போய் சென்னையை கலாய்க்க சொல்லுங்க பார்க்கலாம். சஞ்சு செட்டாக எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. அதுக்குன்னு ஆடினாங்க, ஆயுஷ் மாத்திரம் லாஸ்ட் மேட்ச் அடிச்சாங்க, இப்போ அடிக்கல. நடக்கும். இப்போ நல்லா தான் ஆடினாங்க. இனிஷியல் விக்கெட்ஸ் போச்சுன்னா என்ன, மிச்சமாக நல்லா தான் ஆடினாங்க. 200+ ரன் வந்துச்சு. ஸ்டில் ஓகே. ஆர்சிபி சான்ஸ் இல்லை. பஞ்சாப் அடிக்கும். பஞ்சாப் லாஸ்ட் டைம் அடிக்க வேண்டிய டீம் தான். பஞ்சாப் அடிக்கும். மேட்ச் ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்சிபி ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் தெரியும். இல்ல சிஎஸ்கே நான் பேச மாட்டேன். இல்ல எனக்கு சிஎஸ்கே. ஓகே, தேங்க்யூ. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 5 கப் போதும் ப்ரோ. ஃபைனல்ஸ்ல பேசிக்கலாம். இல்ல ப்ரோ, 2 years ago ஆர்சிபி 6 மேட்ச் தோத்துட்டு குவாலிஃபை ஆன மாதிரி நாங்க இந்த வருஷம் ஆவோம் ப்ரோ. ஆனா 2 வருஷம் நாங்க பேன் ஆகல. நம்பர் 1 மும்பை இந்தியன்ஸ். தே ஹேவ் அ சாலிட் 11s இல்லைனாலும் பின்னாடி பேக்கப்புக்கு ஒரு 3 நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. எம்ஐக்கு அப்புறம் SRH அண்டு பஞ்சாப் இந்த டைம் அவன் தான் எனக்கு தெரிஞ்சு. பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி தான் இந்த டைமும் ஃபைனல், ஐ திங்க் ஸோ. தே வில் கிவ் டஃப் காம்படிஷன் டு அஸ், பட் வி வில் ஓவர் பிளே திம். பஞ்சாப் மும்பை ஃபைனல். பஞ்சாப் ஆர்சிபி. விசில் போடும். பை பை மனே போடும். பை பை ஆர்சிபி. சிஎஸ்கேக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்லை. இது வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ். இந்த டிரான்சிஷனுக்கு அப்புறக்கே ஒரு கம்பேக் இருக்கு. அதுதான் சிஎஸ்கே. பரவாயில்லை, ஓகே. இதுதான் சிஎஸ்கே. இந்த சீசன் போயிட்டு எந்த பிரச்சனை வந்துட்டு இந்த மெகா ஆக்ஷனில் கொஞ்சம் வருத்தமாக கொஞ்சம் என்னன்னா இந்த பிக்கப் பண்ணிட்டதுனால இந்த ஆக்ஷன் கண்டிப்பாக பூரமாக போயிட்டு அது பரவாயில்லை. ஆனால் கம்பேக் பண்ணிடும். அதுதான் சிஎஸ்கே. ಮೇಡಮ್